ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைக்கு திருப்பாவையின் 15வது பாசுரம். எல்லே இளங்கிளியே எண்ணம் உறங்குதியோ, சில்லன்றழியேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் எம்பாவாய். அதாவது ஒரு தன் தோழியை எழுப்பி கொண்டு செல்லும் ஆண்டாள், இந்த மாதிரி நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கியே, நீ எழுந்துக்கோ, நம்ம போய் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது மாற்றாரை மாற்றழிக்க வல்லான், மாற்றாரை மாற்றழிக்க வல்லான்னு என்ன அர்த்தம்? அதாவது மாற்றார்னா எதிரிகள், அவர்களை மாற்றழிக்க வல்லான், மாற்றழிக்க வல்லான்னு அவர்களை மாற்ற வல்லவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாற்றை அழிக்க வல்லவன் அப்படின்னு அர்த்தம். இப்போது பகவான் அசுரர்களோட போரிட்டது, அவர்களை சம்ஹாரம் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த அசுரர்கள் என்பது நம்ம கேள்விப்பட்டபடியாக ரொம்பவும் மோசமான ஹிரண்யனை போலவோ கம்சனை போலவோ இருப்பவர்களை பகவான் அழித்து தான் தீர வேண்டும். அப்படி அழிக்க வல்லவன் அவன் மட்டும்தான். இது தவிரவும் சாதாரணமாக இருக்கிற எல்லா மக்களுக்கு உள்ளேயும், ஜீவாத்மாக்களுக்கு உள்ளேயும் அவங்க வாழ்கிற காலத்தில் சில அசுர குணங்கள் இருக்குது இல்லையா, அந்த மாற்றாக இருக்கக்கூடிய குணங்கள், அந்த மாற்றாக இருக்கக்கூடிய குணங்களை அழிக்க வல்லவனும் அவன்தான். அவற்றை அழித்து நமக்கு நல்கதி கொடுப்பவனும் அவன்தான். அதாவது எப்பேற்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் 21வது ஸ்லோகத்தில், த்ரிவிதம் நரக்கஸ் ஏதம் துவாரம் நாசனம் ஆத்மன காம க்ரோதஸ்ததா லோப தஸ்மாத் ஏதத்ரயம் த்யஜேத். அதாவது 3 விதமான நரகங்கள் அப்படின்னு பார்த்தா, நரகத்துக்கு உண்டான வழிகள் 3. அது ஆத்மாவை அழித்து விடுகிறது. அது என்னென்னா காமம், குரோதம், அதுக்கப்புறமா லோபம். இது 3மே. காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம், லோபம்னா பேராசை. இவைகள் அனைத்தும் நம்மை, பேராசைன்றதை விட பொறாமை, அதாவது ரொம்ப அதிகமாக தனக்கு வேண்டும், மற்றவர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம். இந்த 3 குணங்களும் தான் நரகத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய வாயில்கள் அப்படின்னு பெருமாள் அழகாக சொல்கிறார். அதனால் இவை அனைத்தையும் நாம் தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு இந்த அசுர குணங்களாக இருக்கக்கூடியவற்றை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை அழகாக பெருமாள் சொல்கிறார். இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து ஒருத்தர் வெளியே வரணும்னா அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். வெளியே வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும், அவர்கள் ஆன்மா நல்ல கதியை பெறும், அவர்கள் இறைவனை அடைவார்கள் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கு. அதனால் மாற்றாரை மாற்றழிக்க வல்லவன், மாற்றாக இருக்கக்கூடிய குணங்களை நம் மனதிலிருந்து அழிக்கும் திறமையுடையவன். அப்பேற்பட்ட குணங்களை நமக்கு எடுத்து காட்டி அவற்றை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துபவன். ஏன்னா அன்றைக்கு அர்ஜுனன் குழப்பமடைந்து நின்றபோது அவனுக்கு நல்வழி காட்டி அவனை நற்செயல் புரிய வைத்தவர் கிருஷ்ணன். அந்த மாதிரி மாற்றை அழிக்க வல்லவன் அந்த பரமன். அப்பேற்பட்ட இறைவனை நாம் சரணாகதி செய்து ஓய்வோமாக. ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.